பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். சிக்கன் வாங்கியிருக்காங்க. சிக்கன் வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா அலசிட்டு மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி சாரில் நம்ம சேர்த்துக்குவோம். இது என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் டோனட்டு செய்ய போகிறேன். அதானே சிக்கன் டோனட்டு என்னமோ சொல்கிறாங்க, அதை செய்ய போகிறேன். அதை அப்போ நம்ம செஞ்சுக்கலாம். இதை ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். புதுசாக பிள்ளைங்க பேர் வைக்கிதுங்க. நம்ம செய்ய சொல்கிறாங்க, நம்ம செஞ்சு கொடுத்துட வேண்டியதான். இதை இதில் சேர்த்துட்டு எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்கி எடுத்துக்கோங்க. எலும்பெல்லாம் சுத்தமாக கழித்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது இப்போ இந்த மஞ்சள் கருவை ஒன்று இந்த சிக்கனோட சேர்த்துக்குவோம். நம்ம அவ்வளோதான். ஒரு 1.5 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூனு மல்லித்தூள், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூனு ஜீரகம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு. 1-2 மாதம் அம்மியில் வச்சு நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்து போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. நான் 1/4 கிலோவுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் கூட குறைச்சி செஞ்சீங்கன்னா எல்லாம் சேர்த்துங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்கட்டும். ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி அவிச்சு உடச்சி விட்டு வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் சேர்த்து அரைக்க முடியாது, அதனால் 2வது போட்டு நான் ஒரு சுற்றிக்குவோம். எல்லாத்தையும் நான் அரைச்சிக்கிட்டு காமிக்கிறேன். நான் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ இதுக்கு தேவையான நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க. இங்கேங்க அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்படி தான் அரைக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டேன். அந்த உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதை இந்த கறி இதெல்லாம் மற்ற ஜாமான்லாம் போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டில் எடுக்க போகும்போது ஒரு சுற்றி எடுத்துருங்க. ரொம்ப போட்டு அதை நைவாக அரைச்சிட்டு கிடக்காது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு போயிடும் ஃபஸ்ட்லேயே போட்டால், அதனால் லாஸ்ட்டில் ஒரு சுற்று அதோட நல்லா இதாக ஒன்று. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆஞ்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கோம். போட்டு வச்சுட்டு அப்புறமா எடுத்து நம்ம செஞ்சோம்னா நல்லா இன்னும் சாஃப்டாக நல்லா ஒரு இதாக கிடைக்கும். அதனால் நல்லா உப்பு போட்டுருக்கோமா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டு ஃப்ரீசரில் வச்சுக்குவோம். ஃப்ரீசரில் வச்சு நான் அப்புறமா எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன செய்யறேன்னு பார்க்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி இது பண்ணிவிட்டு நல்லா ஒரு உருண்டை விட்டுக்கும். அப்போ தான் அந்த ஓட்டை எதுக்கு விடுறதுன்னா நல்லா வேகும். அதனால விட்டு அடுப்பை மெதுவாக நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிட்டு மெதுவாக சிம்மில் வச்சுக்கிட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று வேணா எண்ணெய் ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, நான் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இடையில தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வீடியோ எடுக்கிற பிள்ளை கொஞ்சம் வெளியில் போயிட்டு அதனால் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா தட்டி போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா? நல்லா பொறன்னு அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ எல்லாம் நல்லா வேகட்டும், எடுத்துக்குவோம். இதெல்லாம் அரை வேக்காட்டில் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒரு நட இந்த வீடியோ பார்த்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம மின்னமாக போட்டதுனால இப்போ ஒன்று வேக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒன்று நம்ம எடுத்துடலாம். எடுக்க சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள், அதே இது போட்டு எடுத்துகிட்டு வடையாக தட்டி போட்டு எடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக சில்லி சிக்கன் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். பக்கோடா போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நல்லா பிள்ளைங்க செஞ்சோன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. கோழி சிக்கன் பக்கோடா அதையும் அதிலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வடை தட்டியாச்சு. இங்கே பாருங்கள், சிக்கன் பக்கோடா சூப்பராக இருக்குது. நல்லா சும்மாவே சாப்பிட்லாம். இல்லைன்னு சொன்னால் தக்காளி சாஸ் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சாப்பிடலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.